நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல 3.5 சென்ட் இடத்துல ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் 3 BHK வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிரைம் லொகேஷன் சொன்னல அக்கம் பக்கத்துல பாருங்க, எல்லாமே பெரிய பெரிய வீடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. பஸ்ஸை விட்டு இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம். இங்கிருந்து மெயின் ரோடுக்கு 1 கிலோமீட்டர் தான். அங்கே போயிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஷாப்னு அத்தியாவசிய தேவையான எல்லா விஷயமே அங்கேயே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு லொகேஷனில் வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு சும்மா இல்லைங்க, பிளான் தரமாக கொடுத்துருக்காங்க. 2 கார் நிற்காம பார்க்கிங் ஏரியா, வீட்டுக்கு 2 லிவிங் ஹால் இருக்கு. கிச்சன் கம் டைனிங்கை வந்து ப்ரைவசியாக ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக யூட்டிலிட்டி ஏரியா, மாஸ்டர் பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம், இதெல்லாம் போக வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா பால்கனியில் நடத்திக்கலாங்க. அவ்வளோ ஸ்பேஸ் இந்த பால்கனி கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு தரமான பிளானிங்கோட இந்த வீடை கட்டியிருக்காங்க. வாங்க சுற்றி பார்க்கலாம். இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3.5 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீடுங்க. இது வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ப்ரைம் லொக்கேஷனுங்கிறனால நம்ம ஒர்க் போகவே நம்ம வீடியோ எடுத்து போட்டோம். காம்பவுண்ட் வாலுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல வந்து நேச்சுரல் ஸ்டோன் டிசைன்ஸ் எல்லாம் டைல்ஸ் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. CNC லேசிக் டிசைன்ஸ் இருக்குது. பால்கனி ஏரியாவோட தெரிகிற மாதிரி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சுற்றி பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு பெரிய வீடு இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியான்னு. ஸோ இது வந்து கார் பார்க்கிங் உண்டான கேட்டு, WPC போர்டு, CNC லேசிக் டிசைன்ஸோட ஒரு ஃபோல்டபுள் கேட் மாட்டியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குற இந்த பார்க்கிங் ஏரியா 20க்கு 16ங்கிற அளவில் நல்லா பெரிய பார்க்கிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, அப்புறம் லூவர் பேனல் டிசைன்ஸு, ஃபோக்கஸ் லைட்லாம் இருக்குது. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கோல்டன் பீடிங் டிசைன்ஸ் எல்லாம் நடுவில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இது வீட்டோட மெயின் டோர்னு சொல்ல மாட்டேன். இந்த பக்கம் தான் வீட்டோட மெயின் டோர் இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து உள்ளே போய் சொல்கிறேன். இங்கே வந்து சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த வாலுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து வெர்டிஃபை டைல்ஸ் கிளாஷி ஃபினிஷிங்கில் லே பண்ணியிருக்காங்க. இதுதான் வீட்டுக்கான மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டோரை சுற்றியுமே கிரானைட் பார்டர் டிசைன்ஸு, ட்ரெடிஷ்னல் டைப்பில் டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கிளாஷி ஃபினிஷிங் பாலிஷ் ஒர்க் கொடுத்து தேக்கு மரத்தில் மெயின் டோர் மாட்டியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 16 ஒரு லிவிங் ஹால் இருக்குது. இங்கே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா டிவின்ட் இருக்குது. ஃபுல்லாமே லூவர் பேனல் டிசைன்ஸு, மார்பினேட் டிசைன்ஸு, சின்ன ஸ்பாட் லைட்டு, பேஸ் கேபினட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக ஒரு விண்டோ இருக்குது. இங்கே ஒரு பெரிய விண்டோ நம்ம வீட்டுக்கு ஏதாவது பெரிய பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரோம்னா இந்த டோர் மாதிரி கொடுத்துருக்க இந்த விண்டோவை நம்ம ஓப்பன் பண்ணி ஈஸியாக பெரிய பொருளெல்லாம் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். ஸோ எந்த ஒரு டிஸ்டன்ஸும் அங்கே திருப்புறதுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த வழியாக நேராக கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான டோர் தான் இது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட டோர்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் கன்னி மூலையில் இருக்குது. உட்டன் காட்டோடு ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஸ்டடி டேபிள், வார்ட்ரோப் கபோர்டு, லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டு, இதெல்லாமே ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் இருக்குது. அந்த இடத்துல வந்து வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதுவே உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம காஸ்மெட்டிக்ஸ்லாம் வச்சுக்கலாம். அதுக்குண்டான பேக்ரவுண்டில் இங்கே வந்து ஷெல்ஃபெல்லாம் உட்டன் ஷெல்ஃபெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உட்டன் காட்டு கீழே இந்த பக்கம் 4 பக்கமே இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. 1 2 3 4 பக்கமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு வந்து 2 விண்டோஸ் இருக்குங்க. இது வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூமோட டோர் எல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. 6க்கு 5ங்கிற அளவில் இந்த அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எப்பவுமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு வந்து ஒயிட் வித் அண்ட் பிளாக் கலரில் 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. அப்படியே வாங்க நம்ம கிச்சன் கம் டைனிங் பார்க்கலாம். லிவிங் ஹாலுக்கு கிழக்கு பக்கம் போயிட்டுருக்கோம். இந்த கிச்சன் கம் டைனிங்கை ப்ரைவசியாக ரெடி பண்ணியிருக்காங்க. வர என்ட்ரன்ஸ் ஆர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிளாஸ் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஸ்லைடிங் டைப்பில் ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைவசியாக இருக்குங்க இந்த டோர் சாத்திட்டோம்னா. இந்த கிச்சன் கம் டைனிங்கோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 20ங்கிற அளவில் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இது வந்து டைனிங் ஸ்பேஸு. இது வந்து கிச்சனுங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு யூ டைப்பில் ஒரு கிரானைட் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து இங்கே பார்டர் டிசைன்ஸோட பார்த்தீங்கன்னா இங்கே கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான கலர் காம்பினேஷனில் ஒரு குவார்ட்ஸ் மெட்டீரியல் இருக்குது. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால் ஃபுல்லாமே வந்து வால் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. பேஸ் கேபினெட் நிறைய கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சனுக்கு தகுந்த மாதிரி டேண்டம் பாக்ஸஸ்ஸு, அப்புறம் ஆயில் ப்ளோ ட்ரே, ஓப்பன் ஸ்டோரேஜ் யூனிட்டு, அப்புறம் வால் யூனிட்டு,
லாஃப்ட் ஃபுல்லாமே லாஃப்ட் ஸ்டோரேஜ் யூனிட்டு. இந்த சைட் பேக் சைட்லேயும் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். டைனிங் ஏரியாவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் மிஷின் வந்துடும். டைனிங் ஏரியாவில் இங்கேயும் ஒரு கிளாஸ் போட்டு கவர் பண்ணி ஒரு வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு கிச்சனுக்கும் டைனிங்க்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பும் இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டோர், இந்த கிளாஸ் டோர் இருக்கு இல்லைங்க, கிச்சன் கம் டைனிங்கில் இருக்க கொடுத்துருக்க இந்த கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டோம்னா இங்கே வந்து ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் நம்ம அவுட்ரு பாத்ரூமும் இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் நம்ம வாஷிங் மிஷினில் வச்சுக்கலாம். இதோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 5 அளவில் இருக்குது. இங்கே வந்து இந்தியன் கிளாஸ் டைப்பில் ஒரு அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே வாலுக்கு ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் ஒரு சீலிங் வரைக்கும் கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து வாலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் இருக்க இந்த மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டோம்னா இங்கே வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமுலைங்க. இங்கே வந்து போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் இருக்குது. கடைசியில் போயிட்டிங்கன்னா அங்கே சிலிண்டரில் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட போர்ட்டிகால் வந்து அந்த செட்பேக் ஏரியாவில் நம்ம அந்த சிலிண்டர் மேன்லாம் வந்தாங்கன்னா அங்கே அந்த வழியை ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அங்கே சிலிண்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு மிச்சம் இருக்கிற ஹால் பெட்ரூம்ஸை பார்த்துடலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர் கேஸோட ஸ்டெப்ஸு ஃபுல்லாமே பாருங்கள் ஒரு யூனிக்கான பேட்டர்னில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கால் வைக்கிற இடம் எல்லாமே கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டு. ஒரு டிஃப்ரெண்ட்டான தீமில் ஒயிட் வித் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் வந்து ரைஸ்க்கு ஃபுல்லாமே லே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் ஸ்டேர் கேஸ் ஏரியாவோட சேர்த்து 16க்கு 16 இங்கே ஒரு லிவிங் ஹால் இருக்குது. இந்த லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. ஹனிகாம் பேட்டர்னில் இருக்கக்கூடிய வால் யூனிட்டு பேஸ் யூனிட் செஞ்சுருக்காங்க. சீலிங்கில் ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரினா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதுலேயுமே ஸ்ட்ரிப் லைட்டு ஃபோக்கஸ் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட செகண்ட் கிங்ஸஸ் பெட்ரூம்ங்க. இங்கே உட்டன் காட்டு, ஹெட்போர்டு, வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸு, உட்டன் காட்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஃபால் சீலிங் ஒர்க் வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு செமி கவர்ட் சர்க்கிள் டிசைன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு 3 டோர் டைப்பில் இருக்கக்கூடிய வால்ரூஃப் கபோர்டு, மேலே ஆர்சிசி லேப் 16 அடி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த கிங்ஸஸ் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும். இது வந்து கிங்ஸஸ் பெட்ரூம்க்கான பால்கனி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்க ஒரு மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோம்னா 10க்கு 8ங்கிற அளவில் இந்த பால்கனி ப்ரைவேட் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட் எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி இந்த பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸு, ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி டைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. 3D பேட்டர்னில் இருக்குது. இந்த கிங்ஸஸ் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் தான் இந்த டிவி யூனிட் பக்கத்துலேயே தான் பிளான் பண்ணியிருக்காங்க. 5க்கு 9ங்கிற அளவில் ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே வெஸ்டர்ன் க்ளாசெட்லாம் இங்கே வந்துடும். இங்கே வந்து ட்ரை ஏரியா, இதுக்கு பக்கத்தில் வெட் ஏரியாங்க. இங்கே வந்து நம்ம கிளாஸ் டோரோட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வெட் ஏரியாவை பார்ட்டிஷன் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே ஷவர் யூனிட்டாக வந்துடும். இங்கே வெஸ்டர்ன் க்ளாசெட் வரும். அடுத்து நம்ம கடைசி பெட்ரூம் பார்த்துடலாம். லிவிங் ஹாலில் க்ராஸ் பண்ணி நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். 10க்கு 16ங்கிறவில் இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வெளிச்சத்துக்காக விண்டோஸு, வால்ரூஃப் கபோர்டு, லேப் கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும். இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்டில் தான் பிரிச்சிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு வந்து சீலிங் வரைக்கும் செராமிக் டைல்ஸும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. வென்டிலேட்டருக்கான விண்டோஸு எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. இது போக ஒரு ஃபங்க்ஷனே நடத்திக்கிற மாதிரி இந்த வீட்டில் ஒரு பால்கனி ஏரியா இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு செமி கவர்ட் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிரானைட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட கிரானைட் டேபிள் டாப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த ஃபுல்லாமே கவர் பண்ணி கிளே ஜாலிஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க ப்ரைவசிக்காக. அந்த கடைசியில் நம்ம யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே ஹேண்ட் வாஷ் மிஷின், வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். இந்த பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸ் போகிற மாதிரி சிவில் ஒர்க்லேயே இங்கே வந்து டெரஸ்க்கு உண்டான போகிறது மாதிரி ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டெரஸ் வந்ததும் இங்கே வந்து சிண்டெக்ஸ்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. சுற்றி பார்க்க முடியும் வியூ, எங்கே பார்த்தாலும் வீடு தான், எங்கேயுமே காலி சைட்டே கிடையாது. சுற்றியுமே நல்ல ஒரு வியூ இருக்க ரெசிடென்ஷியல் ஏரியா தான், வீடு இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த வீடை வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 1,15 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு காரமடை சவிதா ஹாஸ்பிட்டல் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம், அதுக்கு கால் பண்ணுங்கள்.